நெல்லையில் பயிற்சி மையத்தில் வெள்ள நீர் புகுந்து 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அந்த பயிற்சி மையத்தில் போதிய பாதுகாப்பு வசதிகள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மாணவர்கள் முன்வைக்கிறாங்க. வேற என்னென்ன குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க? அந்த குற்றச்சாட்டிற்கு தற்பொழுது அங்க என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? ரதா, முதல்ல இந்த சம்பவம் எப்படி நடந்துன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி டெல்லி கரோல் பார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓல்டு ராஜேந்திர நகர், இந்த பழைய ராஜேந்திர நகர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த ராவ் IAS அகாடமியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நேற்று இரவுக்கு மேல் பெய்த கனமழையின் காரணமாக இதில் சிக்கிக்கொண்ட அந்த வெள்ளநீர் உள்புகுந்த காரணத்தினால இதில் சிக்கியிருந்த 3 மாணவர்கள் தற்போது உயர்ந்திருக்காங்க. 2 மாணவிகள், 1 மாணவர் என 3 பேர் உயர்ந்திருக்காங்க. நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது சாலையிலிருந்து சற்று உயரமான பகுதியா இருந்தாலுமே கூட டிரைனேஜ் சிஸ்டம் முழுமையா உடைந்த காரணத்தினால அதிலிருந்து வெளியேறக்கூடிய நீர் பேஸ்மெண்ட், அதாவது 2 கீழ்த்தளம் இருக்கு. பேஸ்மெண்ட் 1, பேஸ்மெண்ட் 2. பேஸ்மெண்ட் 2ல நூலகம் செயல்பட்டு வருவதா சொல்லப்படுது. அந்த நூலகத்தில் இருந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அந்த சம்பவத்தின் போது இருந்திருக்காங்க. மழைநீர் அதிகமாக உட்புகுந்த காரணத்தினால் அவர்களால் பெரும்பாலும் வெளியே வர முடியல. கிட்டத்தட்ட முதற்கட்டமாக அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுடைய உதவியோட ஒரு 17 மாணவர்கள் வெளியில வந்துட்டாங்க. அதன் பிறகு ஒரு 3 மாணவர்கள் மட்டும் சிக்கிக் கொண்டதன் காரணமாக அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்கள் இன்று காலை தான் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு உடல் கூராய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும், இந்த ராவ் IAS அகாடமியை பொறுத்த வரைக்கும் 2021 தான் இந்த பில்டிங்க்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனாலுமே இந்த டிரைனேஜ் சிஸ்டம் உள்ளிட்ட பல்வேறு, இந்த வடிகால் பணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறைபாடுகள் இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பலமுறை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அது சரி செய்யல என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. தற்போது இந்த சம்பவத்தை அடுத்து, இந்த 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து இந்த IAS அகாடமியுடைய உரிமையாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இருவரை டெல்லி காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முழுமையாகவே அரசு பணிகளுக்கு, அரசு தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இயங்கக்கூடிய மையங்கள், பயிற்சி மையங்கள் அதிக அளவுல இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கலாம். IAS பயிற்சி மையங்கள், பல பயிற்சி மையங்கள்ல இந்த பகுதியில் இருக்கு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து இந்த பயிற்சி மையங்கள்ல இங்க டெல்லியிலே தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. இந்த 3 மாணவர்களை பொறுத்த வரைக்கும், 2 மாணவிகள், 1 மாணவரை பொறுத்த வரைக்கும், ஒருவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், மற்றொருவர் டெல்லியை சேர்ந்தவர், மற்றொரு கேரளாவை சேர்ந்தவர் என்று தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்காங்க. தற்போது நம்மிடையே IAS பயிற்சி மையத்தில் பயின்றக்கூடிய ஒரு மாணவர் நம்மோடு இருந்திருக்கிறார். சமீர், அவருடைய பேர், அவர்கிட்ட பேசுவோம். சமீர், இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்தது, எப்படி நடந்துச்சு? பொதுவாகவே இந்த பகுதியில் மழை பெஞ்சா அதிக அளவுல தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? Yesterday 8 மணிக்கு water logging happened. See, this is not a new issue here. This happens every time, every rainy season. I have been staying here for 6-7 months already. Water stays here every time when it rains. The drainage system is very bad. And the government had made promises of rectifying that. The institute had made promises of rectifying that. I have 2-3 friends studying in this very institute. They have complained many times regarding the same, and there has been no action from the said institute or from the government as well. Yesterday night, unfortunately, see, before I get into that, I need to explain that here in all these areas where the UPSC happens, every library, every study hall are situated in the basements. The reason that they give is that basements give a safe space for students to study. There will be less noises, but the actual reason is basement costs less. Well, compared to renting a first floor, basement is cheaper. That's it. They don't care about the students. They just care. ராதா, நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது பேஸ்மெண்ட்ல தான் அந்த ஸ்டடி ரூம், அதே போல லைப்ரரி எல்லாம் அதிகமா இருக்கு. ஆனா இந்த கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் வாங்கும் பொழுது தரைத்தளத்திற்கு மேல இருக்கக்கூடிய இதுக்கு மட்டும் தான் இந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காக, அதாவது இந்த IAS அகாடமி செயல்படுவதற்கான அனுமதியை வாங்கியிருக்காங்க. கீழ்த்தளத்தை பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட் 1, பேஸ்மெண்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு பார்க்கிங் மற்றும் ஸ்டோரேஜ் பகுதிகளுக்கு மட்டும் தான் அனுமதி வாங்கியிருக்காங்க. இந்த கமர்ஷியல் பர்பஸ்க்கு அனுமதி வாங்கல. ஆனாலுமே அதனையும் மீறி தற்போது இது போன்ற செயல்கள்ல IAS அகாடமி செயல்பட்டு வந்த காரணத்தினால இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதா கூறப்படுது. நீங்க நேரா பார்க்கலாம் ராதா, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் IAS ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, இந்த UPSC ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள்
தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த பகுதியில் வாட்டர் லாகிங் முழுமையா தண்ணீர் தேங்கிய காரணத்தினால எலக்ட்ரிகேஷனால ஒரு மாணவர் வந்து உயிரிழந்திருக்காரு. அதுவும் தற்போது நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாணவர்கள்ட்ட பேசும்பொழுது இந்த தகவலை சொல்லியிருந்தாங்க. தற்போது இங்கே தங்கி பதியக்கூடிய தமிழ் மாணவர்கள் நம்மோட இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். எப்ப இந்த சம்பவம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி இங்க நடந்திருக்கா, நீங்க இருந்தீங்களா? அந்த 8 மணிக்கு மேல நடந்ததா சொல்றாங்க. அப்ப என்ன சிச்சுவேஷன் இங்க இருந்தது? நேற்று சுமார் ஒரு 5 மணிக்காட்ட ஒரு மழை ஆரம்பிச்சது. 5-6 மணி வரல 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் தான் பெஞ்சுது. அந்த மலைக்குள்ளேயே என்னோட இன்ஸ்டியூட் இதுக்கு பக்கத்தால தான் இருக்கு. இந்த வழியா தான் கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ணும்போதே பயங்கர மழை, பயங்கர தண்ணி நல்லா தேங்கி இருந்தது. இவ்வளோ அவசரத்துக்கு இந்த அகாடமிக்குள்ள நல்லா தண்ணி போய்கிட்டு இருந்தது. கீழே வந்து லைப்ரரி இருக்கு, பசங்க படிக்கிற லைப்ரரி இருக்கு. அது வந்து கேட் சீல் பண்ணின எலக்ட்ரானிக் பயோமெட்ரிக் இதுல இருக்கு. அங்க வந்து அது 3 நாள யாருனாலையும் வெளியே வர முடியல. 3 நாள், அதனால 3 பேர் இறந்துட்டாங்க. நைட் 1 மணிக்குள்ள 3 பேரோட பாடியை எடுத்திருக்காங்க. அதான் மிக முக்கியமாக சற்று நேரத்துக்கு முன்பாக தான் டெல்லி மாநகராட்சியுடைய மேயர் ஷெர்லி ஓப்ராய் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. மாணவர்கள்ட்ட அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் மாணவர்கள் இங்கிருந்து கலையை செய்வதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இது போன்ற பிரச்சனைகளை வந்து அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த வாட்டர் லாகிங், அதாவது தண்ணி தேங்கக்கூடிய பிரச்சனைகளை மாநகராட்சி வந்து சரி செய்யணும் அப்படின்றத மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா முன் வச்சுட்டு இருக்காங்க. அவர் சொன்னபடி அந்த பேஸ்மெண்டோடைய கதவு பயோமெட்ரிக்னால ஆடப்பட்டதுனாலதான் அவங்களால வெளியில வர முடியல அப்படின்றது சொல்லப்படுது. இருந்தாலும் சாலை சற்று உயரமா இருந்தாலுமே அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா உடஞ்சனாலதான் வாட்டர் அதிகமா இருந்ததா வந்து சொல்லப்படுது. மாணவர்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் எப்படி போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றத பார்க்கலாம். எங்களுக்கான நீதி வேணும், அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கான ஒரு நீதியை அரசு பெற்றுத்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் தற்போது மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இங்கு ஒரு பரபரப்பான சூழல் இருக்கு. காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டாலின், அங்க இருக்கக்கூடிய பரபரப்பான சூழலை எங்களால் இங்க பார்க்க முடிகிறது. IAS மாணவர் குறிப்பிடும் பொழுது ஏற்கனவே பலமுறை இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு, நாங்க ஏற்கனவே புகார் கொடுத்திருக்கிறோம், ஆனா எந்தவித ஆக்ஷனும் எடுக்காம இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் முன் வச்சிருந்தாரு. ஏன் எந்தவித ஆக்ஷனும் முன்னாடியே எடுக்காம இருந்திருந்தாங்க? ஏன்னா இது புதுசா இருந்தா பரவாயில்ல, இது முதல் முறையல்ல, ஏற்கனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அவர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. என்ன காரணம் சொல்றாங்க காவல்துறை தரப்புல இருந்து? அதாவது இத அரசியல் ரீதியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா கடந்த 15 வருடமாக டெல்லி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக வசம் இருந்திருக்கு. தற்போது கடந்த 1 வருடமாக ஆம் ஆத்மி. தற்போது இந்த வாட்டர் லாகிங் இஷ்யூ, இந்த தண்ணீர் தேங்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் ஒருவர் மாற்றி குறை சொல்கிறார்கள் தவிர இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தல அப்படின்றதுதான் மாணவர்களுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நேரடியாக வந்தாலும் கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாஜக சரியா செயல்படல, இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. தற்போது 1 வருடமான ஆம் ஆத்மி மீது பாஜக இது போன்ற இந்த 1 வருடத்துல பல்லாயிரக்கணக்கான கோடி இதுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் ஆம் ஆத்மி இந்த விஷயத்தை சரியா அணுகல அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. இந்த 2 கட்சிகள் மீதுமே காங்கிரசும் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதாவது அரசியல் ரீதியாக இதை அணுகாமல் மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு இது போன்ற பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. விரைவில் இதற்கு ஒரு தீர்வை டெல்லி மாநகராட்சி காணும் என்று எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் மட்டும் இல்ல, கடந்த செவ்வாய்க்கிழமை அன்றுதான் இந்த எலக்ட்ரிகேஷன் சம்பவத்தினால ஒரு மாணவர் வந்து உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு சூழல்ல தான் இதனை கண்டிக்கும் விதமாக தான் தற்போது மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட அவர்கள் கலைந்து செல்வதற்கு தயாரான நிலையில் இல்ல. அதனால்தான் காவல்துறையிலும் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு ஏற்படக்கூடும் என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டாலின், தற்போதைய சூழல் குறித்து விவரித்தமைக்கு நன்றி ஸ்டாலின்.